எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஒரு போயம் தான் பார்க்க போகிறோம். அவருடைய டைட்டில் என்னென்னா பெலாங்குயின் பேரியர்ஸ். இந்த போயம் வந்து யார் எழுதியிருக்காங்கன்னா சரோஜினி நாயுடு. அபவுட் ஆத்தர் பார்க்கலாம். இவங்களுடைய லைஃப் பீரியட் 13th February 1879 to 2nd March 1949. இவங்க வந்து ஃபர்ஸ்ட் கவர்னர் ஆஃப் யுனைடெட் ப்ரொஃபிஷியன்சி அண்ட் இவங்க வந்து இந்தியன் பொலிட்டிக்கல் ஆக்டிவிஸ்ட் அண்ட் போயட்டமாக வந்து இருந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் விமன் பிரசிடென்ட் நேஷ்னல் காங்கிரஸ்லேயே வந்து இந்தியாவில் நேஷ்னல் காங்கிரஸில் ஃபர்ஸ்ட் விமன் பிரசிடெண்ட்டாக சரோஜினி நாயுடு தான் இருந்திருக்காங்க. இந்த போயமுடைய அவுட்லைனில் பார்த்தோன்னா இந்த போயம் வந்து எதை பற்றி சொல்லுறாங்கன்னா இந்தியாவில் இருக்கிற மேரேஜ் அண்ட் இந்தியன் கல்ச்சரை பற்றி வந்து சொல்கிறாங்க. அண்ட் இந்த போயம் வந்து எங்கேருந்து எடுத்திருக்காங்கன்னா கோல்டன் ட்ரெஸ்ட் ஹால் போய்ட்ரி கலெக்ஷனில் இருந்து செஞ்சுருக்காங்க எடுத்திருக்காங்க. 2 ஸ்டான்ஸாக இருக்குது. 2 ஸ்டான்ஸாவிலையுமே வந்து 6 லைன்ஸ் வச்சு வந்து கொடுத்துருக்காங்க. 2 ஸ்டான்ஸாவுமே வந்து எண்ட் வித் ரிஃப்ரைன். ஓகே, சம்மரி பார்க்கலாம். பல்லக் அப்படின்னு சொன்னால் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். இந்த ஒரு இடத்துல மேரேஜ் நடக்கு அப்படின்னா அந்த மேரேஜ் கேர்ளை வந்து அந்த பல்லக்கில் எடுத்து 4 பேர் அந்த பல்லக்கை வந்து கேரி பண்ணி வந்து எடுத்துகிட்டு போவாங்க. அதான் வந்து பல்லக். டைரெக்டாக நீங்கள் பார்த்துருப்பீங்களா என்னன்னு தெரியல. நான் இதுவரை அது டைரெக்டாக பார்த்ததில்ல. பட் நம்ம மூவிஸ்லாம் பார்த்தோன்னா நமக்கு வந்து தெரியும். ஃபர்ஸ்டே நம்ம வந்து பார்த்துருந்தோம். இதில் வந்து ஒரு இந்தியன் மேரேஜ் அண்ட் இந்தியன் கல்ச்சரை பற்றி வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம். ஸோ அது மாதிரி இதில் வந்து ஒரு மேரேஜை பற்றி வந்து சொல்கிறாங்க. அந்த மேரேஜ் கேர்ள் வந்து என்ன செய்கிறாங்கன்னா பல்லக்கில் வந்து இருக்கிறாங்க. வந்து ரொம்பவே லைட் வெயிட்டாக இருக்கிறாங்க. காற்று வந்து அடிக்கிற டைமில் ஃப்ளவர் வந்து காற்றுல எப்படி வந்து மூவ் ஆகுமோ அது மாதிரி அந்த பல்லக்குள்ளாடி இருக்கிற கேர்ள் என்ன செய்கிறாங்களாமா மூவ் ஆகுறாங்களாம். அதுக்கப்புறம் ஸ்ட்ரீம் வாட்டர்னு வந்து யார் சொல்கிறாங்க அப்படின்னா இந்த பல்லக்கை வந்து கேரி பண்ணிக்கிட்டு போகிறவங்கள வந்து ஸ்ட்ரீம் வாட்டர் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. தண்ணி வந்து ஃபோம் இருக்கும் இல்லையா, அந்த பதையாக வரும் இல்லையா. ஸோ அதில் வந்து ஒரு பேர்டு வந்து எப்படி வந்து டச் பண்ணிட்டு வந்து போகுதோ அது மாதிரி தான் வந்து யார் இந்த கேரி பண்ணுறவங்க வந்து இருக்கிறாங்க. ஸோ இப்போ ஒரு பேர்டு வந்து அந்த ஃபோமில் வந்து டச் பண்ணிட்டு போகுது அப்படின்னா அதுக்கு வந்து என்ன இருக்காது, ஒரு ஃபீல் வந்து இருக்காது. அது மாதிரி தான் இந்த கேரி பண்ணிக்கிட்டு போகிறவங்களுக்கு என்ன ஒரு வெயிட்டாகவே இல்லை, அந்த வெயிட்டை வந்து அவங்க வந்து ஃபீல் பண்ணவே இல்லை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த பல்லக்குள்ளாடி இருக்கிற கேர்ள் வந்து ஸ்மைல் பண்ணுறாங்க. அவங்களுடைய ஸ்மைல் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு கம்பேர் பண்ணியிருக்காங்கன்னா இப்போ நைட்டு நம்ம வந்து தூங்குகிற டைமில் ட்ரீம்ஸ் வந்து பார்த்தோன்னா ஒரு அழகான ஒரு ட்ரீம் வந்து பார்த்தோன்னா ஸ்மைல் வரும் இல்லையா. இப்போ நம்ம ஸ்மைல் பண்ணால் நம்மளால பார்க்க முடியாது. இப்போ வேறு யாராச்சும் பக்கத்தில் தூங்கிட்டு இருக்கிறவங்க ஸ்மைல் பண்ணால் நமக்கு வந்து பார்க்கலாம் இல்லையா. ஸோ அப்படி அந்த ஸ்மைல் வந்து என்ன செய்கிறாங்க இந்த கேர்ள் வந்து அப்படிப்பட்ட ஒரு க்யூட் ஸ்மைல் வந்து பண்ணுறாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த பல்லக்கை வந்து கேரி பண்ணிக்கிட்டு போகிறவங்களுமே வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அண்ட் இந்த கேர்ளை வந்து எப்படி வந்து கேரி பண்ணிக்கிட்டு போகிறாங்க அப்படின்னா ஒரு பேர்ல் வந்து கிடைச்சா எப்படி அந்த பேர்லை வந்து கேரி பண்ணுவாங்களோ அது மாதிரி அந்த கேர்ளை வந்து பேர்ல் நினச்சி என்ன செய்கிறாங்களாமா கேரி பண்ணிக்கிட்டு போய்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்படி வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸாக எண்ட் பண்ணியிருக்காங்க. செகண்ட் ஸ்டான்ஸெல்லாம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு வேவ் மாதிரி அந்த கேர்ள் என்ன செய்கிறாங்க மூவ் ஆகுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ அவங்க வந்து மேரேஜ் ஆஃப்டர் வந்து ஹஸ்பண்ட் வீட்டுக்கு போயிடுவாங்க இல்லையா. ஸோ அம்மா வீட்டிலேருந்து ஹஸ்பண்ட் வீட்டுக்கு வந்து போகிறத வந்து வேவ் கூட வந்து கம்பேர் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து அழுறாங்களாமா. ஸோ அந்த அழுறதை வந்து அவங்க டியர்ஸ் வந்து எப்படி இருக்கா ரொம்ப சாஃப்டாக இருக்கா. அவங்க வந்து அம்மா வீட்டை விட்டு பிரிஞ்சு போகிறது வந்து ஃபீல் பண்ணி அழுறாங்க. பட் அவங்கள சுற்றி இருக்கிறவங்க என்ன செய்கிறாங்க ரொம்ப வந்து ஹாப்பியாக இருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு ஹாப்பினஸ் இருந்தாலும் பட் ஷீ இஸ் ஃபீலிங் சேட் அப்படின்னு உள்ள ஒரு கான்செப்டை இதில் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதுலேயுமே லாஸ்ட்டாக வந்து என்ன சொல்லுறாங்க அப்படின்னா அந்த கேர்ளை வந்து ஒரு பேர்லை வந்து எப்படி கேரி பண்ணிக்கிட்டு போகிறாங்களோ அது மாதிரி என்ன செய்கிறாங்க இந்த கேர்ளையும் வந்து கேரி பண்ணிக்கிட்டு போகிறாங்க அப்படின்னு வந்து சொல்லி பண்ணியிருக்காங்க. இவ்வளோ தான் இந்த போயம். இது எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது டவுட்ஸ்னால் காமெண்ட் பண்ணுங்கள். லிட்ரேச்சர் வீடியோஸ் வேணாலும் காமெண்ட் பண்ணுங்கள்.